பழனியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவரது தம்பி செந்தில்குமார். இவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் தனித்தனியாக பிளாஸ்டிக் கழிவுகுடம் தொழில் செய்து வந்தனர். இவர்களுக்கு இடையே தொழில் ரீதியாக கடந்த 11 மாதங்களாக முரண்பாடு இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இருவரும் ஒருவரையொருவர் கோடாரியால் தாக்கிக் கொண்டனர். இதில் தம்பி செந்தில்குமார் அண்ணன் ரமேஷ்குமாரை கோடாரியால் வெட்டி கொடூரமாக கொலை செய்தார். கொலையை செய்துவிட்டு தப்பியோடிய செந்தில்குமார் தனது பெரியப்பாவிற்கு தொலைபேசியில் அழைத்து வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த ஆடியோவில், நான் அவனை கொலை செய்து விட்டேன், அவன் இறந்து விட்டான், அவன் என்னை கொல்ல பார்த்தான், அவனை கீழே தள்ளி கோடாரியால் வெட்டி கொன்றேன் என செந்தில்குமார் ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பது போன்று பேசியிருக்கும் உரையாடல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கீரனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் மரிச்சிலம்பு அருகே பதுங்கியிருந்த செந்தில்குமாரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். தொழில் போட்டியில் உடன் பிறந்த அண்ணனையே தம்பி கோடாரியால் வெட்டி கொன்ற சம்பவம் பழனி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.